அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதுங்கள், நீங்கள் கேட்ட பணம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, எப்படி எழுதணும், என்ன எந்த நேரத்தில் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தேவையான அளவு பணம் கிடைப்பதில்லை, கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதும் பொழுது நீங்கள் என்ன பணம் கேட்டாலும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்துருக்குறீங்க பணம், அவங்க உங்களுக்கு திருப்பி தரவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்கள். நிச்சயம் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான பட் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 ரூபாய் செலவில்லாமல் நாம் ஒரு பரிகாரத்தை செய்கிறோம், அதன் மூலமாக நம்மளுக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னா அது செய்து பார்க்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னப்பா ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது, இந்த நம்பரை எழுதுனா உடனே பணம் கிடைச்சிருமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த எண்களுக்கும் நம்மளுக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் கொண்ட ஒரு ஜாதகப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நிறைய பேர் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி அவங்க பண வசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த எண்கள் ரொம்பவே சக்தியானது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல கம்மியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் நினச்சிக்கணும். 1 லட்சம் 2 லட்சம்னு நினைக்காம 50,000 20,000 30,000 அந்த மாதிரி நீங்கள் முதல்ல உங்களுடைய அமௌண்ட்டை நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதுங்கள். கட்டாயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவருமே எழுதி கொள்ளலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இல்லை நீங்கள் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது, மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, தாராளமாக இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதலாம். இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது. அதனால் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. தாராளமாக எல்லா மதத்தினரும் எல்லாருமே உடனடியாக அவசர தேவையில் பணத்தை உங்களுக்கு பண நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏஞ்சல் நம்பரை கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. ஒரு அன்ரூல் நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. கோடு போடாத நீட்டாக இருக்கக்கூடிய நோட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக வாங்கிட்டு அதை எழுதி மீதி பேப்பர் இருக்குது நான் இதில் எழுதி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எழுதக்கூடாது. புதுசாகவே ஒரு நோட்டு நீங்கள் இதுக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த அன்ரூல் நோட்டை வாங்கிட்டு ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதனால் மட்டும்தான் நாம் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும். ஏன்னா இந்த பச்சை நிறத்திற்கு பணத்தை வசீகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால தான் பண வரவிற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏஞ்சல் நம்பர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கிரீன் கலரை தான் பயன்படுத்த சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அந்த அன்ரூல் பேப்பரில் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் இதை எழுதணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை 108 தடவை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது. இதை தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் எழுதணும். இதை எழுதுவதற்கு முன்னாடி நீங்கள் எந்த அமௌண்ட்டை உங்கள் மனசில் நினச்சிருக்கிறீங்களோ, இப்போ நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு 20,000 பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுறேன். அப்போ அந்த 20,000 பணம் எனக்கு கிடைச்சிட்டா
நான் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேனோ எக்ஸாக்ட் அந்த மனநிலையில நீங்க இருக்கணுங்க. கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. 20,000 இப்போ எனக்கு பணம் கிடச்சிருச்சு, இவங்களுக்கு கொடுத்துருவேன், அதை வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன், இந்த கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பணத்துக்கு. அதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியோடு இருப்பீங்களோ எக்ஸாக்ட் அந்த மனநிலையில் இருந்துக்கிட்டு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோ இதை எழுதக்கூடாது. தனிமையாக அமைதியாக இருந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். இதுக்கு கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது, எண்ணிக்கை கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுமானாலும் எழுதலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாட்கள் எழுதணும். இந்த 3 நாட்களில் நாங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டோம், மாதவிடாய் காலம் இடையில வருது அப்படிங்கிறவங்கெல்லாம் அதை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். அதனால் நீங்கள் இடையில மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நாங்கள் மாதவிடாய் காலத்தில் தாம்மா இருக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. தாராளமாக இதை நீங்கள் எழுதலாம். இதை உங்கள் பூஜை அறையிலையோ ஹால்லையோ நீங்கள் எழுதலாம். உங்கள் பூஜை அறையில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமாக இருக்கும்போது எழுதுங்க. அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹாலில் பெட்ரூமில் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இதை எழுதுங்க. இந்த நோட்டை பத்திரமா ஒரு செல்ஃப் மேலே வச்சிருங்க. தொடர்ந்து நீங்கள் காலை நேரங்களில் எழுதினாலும் சரி, இல்லை மாலை நேரங்களில் எழுதினாலும் சரி, எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் எழுதணும். இடையில ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நான் எழுதிட்டேமா, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், என்னால் எழுத முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டினியூஸாக தான் 3 நாட்களும் நீங்கள் எழுதணும். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பலனுமே கிடைக்காது. முதல்ல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட பணம் 3 நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் சரி, தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் எழுதணும். எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேப்பரை உங்கள் வீட்டிற்கு வெளியில் எரிச்சு சாம்பலை அப்படியே ஊதி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எளிய ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணம் நம்மளுக்கு அபரிவிதமாக கிடைக்க, நம்ம என்ன பணம் கேட்டோமோ அந்த பணம் கிடைக்கும். இதை எழுதிட்டு பேசாம வீட்டில் உட்கார்ந்துருந்தா நம்மளுக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதும் பொழுது எப்பயாவது யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி தராமல் வச்சுருந்துருப்பாங்க. அந்த பணம் உங்களுக்கு உங்கள் கைக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரித்து அந்த தொழிலில் லாபம் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எந்தெந்த வகையிலெல்லாம் பண வரவு உங்களுக்கு வர முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் பண வரவு அதிகரிக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.